ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளவரான் ஃபிஷ்ஷோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட எஸ்ஆர்டி ஃப்ளவரான். இது வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது. இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஃப்ளோரான்னா என்னென்னா ஒரு நேச்சுரல் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. ஃப்ளவரான் வந்து ஒரு மேன்மேட் ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து 1919 கண்டுபிடிச்சது இந்த ஃபிஷ்ஷு, கிராஸ் ப்ரீடிங் பண்ணி. இது வந்து நார்மலாக குளத்துலையோ இல்லை வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வந்து எஸ்ஆர்டி ஃப்ளவரான். இது அதே மாதிரி ஃப்ளோரான் வந்து நார்மலாக மித்த ஃபிஷ் மாதிரி டெம்பரேச்சர் இல்லாமல் அந்த மாதிரிலாம் அடாப்ட் ஆகிடாது. அது வந்து நார்மலாக சில ஃபிஷ்ஷு அடாப்ட் ஆகும், எல்லா ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷு வந்து ஹீட்ரு இல்லாமல் நிறைய இது அடி வாங்கிடும். ஸோ அதனால் நம்ம ஹீட்ரு கண்டிப்பாக மஸ்ட்டாக போடணும் ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரேஷன் வந்து சிலவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அது பவர்ஃபுல்லான ஃபில்டர் யூஸ் பண்ணால் அது வந்து அந்த ஃபோர்ஸில் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துரும். அதுக்கப்புறம் அது ஃபுட் ஒழுங்காக எடுக்காது, அது கலர் ரொம்ப டார்க் ஆகும், அந்த பின்னாடி முக்கில் போய் உட்காந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னு உண்டு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டேங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணால் அது மீனும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, அது ஏரேஷனும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. அதேமாதிரி ஹீட்ரு வந்து கண்டிப்பாக 28 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஹீட்ரு நீங்கள் எப்போவுமே போடணும் தேவையில்லை. சம்மர் டைமில் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வின்டர் டைம் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டே ஆகணும் நீங்கள். அப்புறம் ஃப்ளோரான் டேங்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மினிமம் 3 ஃபீட் இருக்கணும். லென்த் வந்து 3 ஃபீட் இருக்கணும். அதோட வித் வந்து 1.5 ஃபீட், ஹைட்டு ஒரு 1.5 ஃபீட். இது நான் சொல்கிறது மினிமம். இதோட மேக்ஸிமம் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு ரொம்ப பெரிய டேங்க்லாம் வேண்டாம். ஏன்னா ரொம்ப பெரிய டேங்க்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 to ஒரு 5 ஃபீட் அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே வந்து இந்த ஸ்டோன்ஸு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாண்டு, ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் போடுவாங்க. ஆனால் ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை. ஏன்னா அது ஃப்ளோரான் வந்து அந்த ஸ்டாண்டு இந்த இதெல்லாம் எடுத்து வாயில் எடுத்து விளையாடும். அந்த டைமில் வந்து அது வாய்க்குள்ளே போய் அதுக்கு உள்ளே போய் ஸ்டக் ஆகிறது, சோக் ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அது பேர் பாட்டமாக ஃப்ரீயாக விட்டாலே போதும். கீழே வேறு எதுவுமே போட தேவையில்லை ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து டேங்கை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெடிசின் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் காமிக்கிற மெடிசன் பேர் ஸ்ட்ரெஸ் ஹீல். இந்த மெடிசன் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளோரான் வந்து நீங்கள் வாங்குறீங்களோ அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது பேக்கிங்கில் கொண்டு வரும்போது அந்த டைம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து அது புது தண்ணியில் நம்மளோட வீட்டில் டேங்க்கில் விடும்போது அது வந்து டக்குன்னு அது வந்து செட் ஆகாது அந்த தண்ணி. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெடிசனில் வந்து பின்னாலே டோசேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 10 ml ஆஃப் மெடிசன் வந்து 100 லிட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ என்னோட டேங்க் வந்து ஒரு 150 லிட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து 15 ml அந்த மெடிசன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டேங்க் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்க அந்த ஹார்ட்னஸ்லாம் அது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது வந்து இந்த டைமும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து 100% தண்ணி மாற்றுவீங்க தெரியுமா, அந்த டைம் வந்து நீங்கள் இந்த மெடிசன் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ஃப்ளோரானுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 30 to 40% தண்ணி சேஞ்ச் பண்ணுறது அது வந்து அட்வைசபிள். நீங்கள் வந்து எப்பவும் ஃபுல்லும் எடுக்கணும் கூட தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்க மெடிசன் வந்து வார்ம் அவுட்டு. இது வந்து எப்போ கொடுக்கணுன்னா, மீன் வந்து கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கும், இல்லைன்னா அது வயிறு வந்து ரொம்ப ஒட்டி போய் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒயிட் புக் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி டைமில் வந்து ஃபிஷ் வந்து ஃபுட் அவ்வளோ எடுத்துக்கிடாது. அந்த டைம் வந்து இந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணலாம். அதுலேயுமே டோசேஜ் மேலே போட்டிருப்பாங்க. இதே மெடிசன் மாதிரி 10 ml இத்தனை 100 லிட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த மெடிசன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 50% தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 7 டேஸ்க்கு அப்புறம் இதே இதை ரிப்பீட் பண்ணணும், மறுபடியும் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணேன்னா மீனுக்குள்ளே இந்த இன்டர்னல் அந்த டிசீசஸ் அது எல்லாமே க்யூர் ஆகிரும். மோஸ்ட்லி இது இந்த டைமு பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து 2 months ஒன்று இந்த மாதிரி டிவார்மிங் கொடுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ½ டோஸ் மட்டும் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து 10 ml யூஸ் பண்ணால் அதில் 5 ml மட்டும் யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் ஃபிஷ் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கும். இந்த மாதிரி டிசீஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெடிசனை பற்றி பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு. என்ன ஃபுட்லாம் ஃப்ளோரான் கொடுக்கலாம்? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லைவ் ஃபீடு இந்த மாதிரி சிக்கன்னு, அதுக்கப்புறம் அந்த ஏதாவது கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம யூடியூப்லேயே பார்க்கோம். ஸோ அப்படிலாம் கொடுக்கவே கூடாது ஃபிஷ்ஷுக்கு. மோஸ்ட்லி லைவ் ஃபீட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் கொடுக்காங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி. ஏன்னா நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்னென்னா லைவ் ஃபீட் சாப்பிட்டோன்னா ஃபிஷ் வந்து டக்குன்னு பெல்லட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேங்குது. நிறைய ஃபிஷ் இந்த மாதிரி பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெல்லட்லேயே கொண்டு போகிறது நல்லது. பெல்லட்லேயே கொண்டு போனால் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டிசீஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் ஃபீட் வந்து தவிர்த்துருங்க. என்னெல்லாம் பெல்லட் கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன்.
நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஆம்பர் மேக்ஸ் ப்ரோ. இந்த ஃபுட் வந்து ஸ்டார்ட்டிங் நான் ஒரு 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஓகே. பட் அந்த அளவுக்கு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த ஃபுட்டு எக்ஸோ ஹம்பி ஹெட்னு சொல்லிட்டு ஃபுட்டு வாங்கினேன். இது வந்து நான் இப்போ ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அந்த ஹெட்டு வந்து முன்னாடிக்கும் இது எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த ஃபுட்டோட இது வந்து பட்ஜெட் வைஸில் கொஞ்சம் கூட தான் இந்த ஃபுட்டு. பட் இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த ஃபுட்டில். என்னால் ஃபுட்டுக்கெலாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஆம்பர் மேக்ஸ் ப்ரோ இந்த மாதிரி ஒக்கிக்கோ அந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் போகலாம். ஸோ நான் வந்து பெஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த எக்ஸோ ஹம்பிகேட் வந்து ஒரு அட்வைசபிள் நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரான் ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதுக்குன்னு டெய்லி நீங்கள் போடக்கூடாது. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது கொஞ்சமான அளவு போட்டால் போதும். ஏன்னா ப்ரானில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ப்ரானும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மெடிசினு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் டேங்க்கு எப்படியெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஃப்ளோரான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபிஷ், ஓகேவா? நீங்கள் வந்து நார்மல் ஃபிஷ் மாதிரி நம்ம கை வச்சா பயந்து ஓடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து இந்த நாய்க்குட்டி மாதிரி நம்ம கூடயே வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஃபிஷ்ஷை வாங்கி டேங்கில் போட்டுட்டு ஃபுட்டை மட்டும் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அது கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓனரை வந்து ரெகனைஸ் பண்ணணும். இவங்க தான் நம்ம ஓனர் அந்த மாதிரி அது தெரியணும். அது தெரிஞ்ச உடனே அது என்ன ஆகும், நம்ம வரும்போது கரெக்டாக ஓடி வந்துடும். அது கரெக்டாக மேலே மேலே ஓடி வரும். அது இல்லாமல் நம்ம வந்து கையை சும்மா வச்சாலே நம்ம கை பின்னாலே ஓடி வரும். அப்புறம் நம்ம கூட நம்ம விளையாடும். இங்கே கை வச்சு அங்கே வரும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிங்கரை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம கூட இதாகும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதான் மித்த மீனுக்கும் ஃப்ளோரானுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஃப்ளோரானை பற்றி பிகினர் தெரியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோலாம் நீ அடிக்கடி பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.